2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முத்ரா யோஜனா திட்டம் இன்று 10 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கி 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரதம மந்திரி முத்ரா யோஜனா கடன் திட்டத்தில் கடன்களை வழங்கியுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. சிறு குறு தொழில்களுக்காகவும் தொழிலை மேம்படுத்துவதற்காகவும் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. உற்பத்தி, வர்த்தகம், சேவைகள், உணவு பதப்படுத்துதல் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள தொழில் நிறுவனங்களுக்கு இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. முத்ரா திட்டத்தில் சிசு திட்டத்தில் 50,000 ரூபாய் வரையும், கிஷோர் திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் வரையும், தருண் திட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் வரையும் கடன்கள் வழங்கப்படுகின்றன. நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 52 கோடி பேருக்கு 33 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்பில் முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி இதுவரை 2156 பேருக்கு 73 கோடி ரூபாய் அளவிற்கு முத்ரா திட்டத்தில் கடன்களை வழங்கியுள்ளது. கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடன் வழங்கும் பிரிவு பொது மேலாளர் இந்தியாவில் முத்ரா லோன் 10 வருஷமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதியில எங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் மட்டும் சிஷுல 867 பேர் 1.86 கோடியும், கிஷோர்ல 711 பேர் 20.13 கோடியும், தருண்ல 578 பேர் 52.2 கோடியும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. எந்த செக்யூரிட்டியும் இல்லாம செக்யூரிட்டியில வந்து வாங்கிக்கிறாங்க. மூலமா பயன்படுறவங்க சிறு குறு தொழில இருந்து ஒரு நடுத்தர தொழில் வரைக்கும் பயன்படுறாங்க. முத்ரா திட்டத்தில் கடனுதவி பெற்று தனது தொழிலை விரிவுபடுத்தியதன் காரணமாக தான் எடுத்த குறும்படம் மாநில அளவில் முதல் பரிசை பெற்றது என கூறுகிறார் குறும்பட இயக்குனர் அருந்ததி அரசு. ஆரம்ப கட்டங்கள்ல வந்து நாங்க வந்து நிறைய அவேர்னஸ் ஷார்ட் பிலிம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பண்ணும்போது எங்களுக்கு வந்து கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து நிறைய தேவைப்படும். அதுலயும் எங்களுக்கு வந்து அதிகமாகும். முத்ரா திட்டத்தின் கீழே வந்து நான் வந்து லோன் பெற்றிருக்கேன். அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு கேமரா வாங்கி இன்னைக்கு நிறைய சக்சஸ்ஃபுல் ஒரு என்டர்பிரனரா வந்து இன்னைக்கு இருந்து வரேன். விழிப்புணர்வு குறும்படங்கள் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த திரு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு படம் வந்து திருநங்கைகளுக்காக வந்து ஒரு விழிப்புணர்வு படத்தை வந்து எடுத்து இன்னைக்கு அந்த படம் வந்து சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து தமிழக அளவுல வந்து ஃபர்ஸ்ட் விருது, அதாவது பெஸ்ட் ஷார்ட் பிலிம்ங்கிற விருதை வந்து நாங்க பெற்றிருக்கிறோம். மிகவும் உறுதுணையா நம்ம எஸ்பிஐ ஆர்சிட்டையும் உண்மையிலே முத்ரா திட்டத்தின் கீழே வந்து இந்த லோன் வந்து எங்களுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.